சுலேகா ஆஸ்ட்ரோவின் மீனராசி நேயர்களே, அன்பு வணக்கம். ராசி அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்தில், ராசிக்குள் ராகு பகவான். இந்த இரண்டு விஷயங்களுமே ஒரு அற்புதமான விஷயமாக அமையும். எல்லா விஷயத்திலும் பிரம்மாண்டத்தை காண வேண்டும். அதே நேரம் எல்லா விஷயத்திலும் அதன் உள்ளே இருக்கின்ற பொருட்களை மாற்றி அமைத்தாவது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மனதில் தோன்றும். அதே நேரம் எதிராளிகளை நம்பி பேசலாமா வேண்டாமா, அவர்களுடைய முகஜாடைகள் அல்லது உடல் அசைவுகளை வைத்துத்தான் நாம் சில காரியங்களை பார்க்க முடிகிறது என்ற ஒரு குழப்பங்களும், நண்பர்கள் விஷயத்திலும் சில மனக்கசப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காமல் குடும்பத்தில் உள்ளே அல்லது குடும்பத்தாரிடையே நீங்கள் சில கடும் சொற்களை பேசக்கூடிய நிர்பந்தம் ஏற்றுவிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கூடி வரப்போகின்ற நல்ல தருணம். தந்தையார் சொத்துக்கள் வளர்ச்சி காணும். அதே நேரத்தில் தந்தையாருக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளிலிருந்து அவர் வெளிவருவார். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் உங்களுக்கு பாராட்டுகளும், அதே நேரம் உங்களுடைய கௌரவமும் உயரக்கூடிய தருணமாக மாறும். அவர்கள் உங்களுக்கு நல்ல அறிவுரை கூறக்கூடிய விதத்தில் சில காரியங்களை சொல்லித் தருவார்கள். உங்களுடைய பார்ட்னர் அல்லது கணவன் அல்லது மனைவி, தொழில் ரீதியான கூட்டாளிகள், இவர்கள் சொல்ல வருகின்ற விஷயத்தை கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் சேரும். தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு அரசு அல்லது அரசு சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். ஒரு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பார்கள். அதே நேரம் உங்களுக்கு குழந்தைகளிடையே இருந்த இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குழந்தைகளிடையே இருந்த மனக்கசப்புகள் அதிலிருந்து வெளிவந்து உங்களிடம் நல்ல ஒரு பாசத்தையும் நேசத்தையும் காண்பிப்பார்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு காணும் விதத்தில் 19ஆம் தேதிக்கு மேல் வம்பு வழக்குகளிலிருந்து வெளிவருவீர்கள். அதற்கான ஒரு முடிவை உங்களுடைய எதிராளிகள் எடுப்பார்கள். தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு நல்ல உறக்கம் கிடைக்கும். அதே நேரம் மிக நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், யாரிடத்திலும் பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள். கடும் சொற்களை உபயோகப்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. அரசு சம்பந்தப்பட்ட வழியில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர்வதால் செவ்வாய் தோறும் விரதம் இருக்கலாம், அல்லது செவ்வாய் தோறும் யாருக்காவது உணவு நீருடன் வழங்கி வருவது உங்களுக்கு மேன்மையையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மையையும் இவை ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் ஜனார்த்தனன். நன்றி, வணக்கம்.